பாருங்க, இன்னைக்கு சிலர் ரட்சிக்கப்பட்ட ஜாதி வெறியர்களா இருக்கிறோம். இல்ல சைலண்ட் ஆயிட்டீங்க. நம்ம பல நேரங்களில் மற்றவங்க கீழே நினைக்கிறதில்ல பாஸ்டர், அவனுக்கு என்ன மட்டும் நான் மேல நினைச்சுக்கிறேன், அதுவும் தப்பு தான். நீங்க பாருங்க, நிறைய சொல்றாங்க, நீ வந்து இங்கிருந்து பிறந்த, நீ அங்கிருந்து பிறந்த, நீ காலில் இருந்து பிறந்த, நீ தலையிலிருந்து பிறந்தவர்கள் நாங்க தான் மிகச் சிறந்தவர்கள் சொல்றாங்க. இன்னைக்கு நிறைய அந்த கோத்திரங்கள் அதை கொடுத்தலாம் சொல்றாங்க, 5 விதமான சூத்திரர்கள், அதுகள் இதுகள் நிறைய, அதெல்லாம் பத்தி நம்ம படிக்கிறது இல்லை. அவங்க சொல்றாங்க என்னன்னா, நாங்க தான் உலகத்திலே மிக உயர்ந்தவர்கள், நாங்க ஓசி. ஏன்னா ஓசிலேயே, ஏன்னா நாங்க ஓசிங்க, நம்ம ரட்சிக்கப்பட்டோம்னா எல்லாத்தையும் குளிதோண்டி புதைச்சிருவோம். நாம் இந்த ஜாதி இந்த இனம், நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன், என்னுடைய தாத்தா பாட்டி அப்படி இருந்தாங்க, நான் அந்த ராஜகுலத்தை சேர்ந்தவன் அந்த சேர்ந்தவன், ஒரே ஜாதி தான். யாருக்கும் கிழிச்சா பச்சை கடல யாருக்கு ரத்த வருதா வேறு ஜாதி உள்ளவர்களுக்கு. ஆனா சாகும்போது மட்டும் ஜாதி பார்க்க மாட்டாங்க. எனக்கு என்னுடைய ஜாதிக்காரர் வந்து தான் ரத்தம் கொடுக்க வேண்டும், இல்லைன்னா நான் செத்து போகிறேன் அப்படின்னு யாரும் சொல்லுவாங்களா? பணத்துல மட்டும் ஜாதி பார்க்க மாட்டோம். ஏய் பணம் இது அவன்லாம் தொட்டிருப்பானே, நான் எதுக்கு தொடரணும், பாக்கெட் கொடுங்க பிரதர், வாங்கி பாக்கெட்ல சொரிக்கிறேன்னு சொல்லி வாங்கி சொருகிப்போம். ஹalleluya. தயவுசெய்து சொல்ற தேவ பிள்ளைகள், ஒரு பக்தி உள்ளவர்கள் இதுல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். இதுல நம்ம ஒரு நாள் விட்டு கொடுக்க கூடாது. ஆண்டவர் எல்லாரையும் சமமா படைச்சிருக்கிறார், நாம் எல்லாரும் ஒரே சமம்.